விநாயகா மிஷன்ஸ் கிருபானந்த வாரியர் இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் கேம்பஸ் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தமிழ்நாடு முழுவதும் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் தொடர்பாக முதல்வர் ஆலோசனை நடத்துகிறார். தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் மற்றும் அதிகாரிகளோடு முதல்வர் விஜய் ஆலோசனை நடத்துகிறார். அண்மைச் செய்தியாக பார்க்கிறோம். சுற்றுச்சூழலுக்கு உகந்த மின் பேருந்துகளை பெருமளவில் பயன்பாட்டிற்கு கொண்டுவரவும் ஆலோசனை செய்யப்படுகிறது. பேருந்துகளுக்கு தனி வழி ஏற்படுத்தும் நடவடிக்கை தொடர்பாகவும் முதல்வர் விஜய் ஆலோசனை நடத்துகிறார். தமிழ்நாடு முழுவதும் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து பயணம் திட்டம் தொடர்பாக முதல்வர் ஆலோசனை நடத்துகிறார். அமைச்சர் மற்றும் அதிகாரிகளோடு இந்த ஆலோசனை நடைபெறுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், தமிழ்நாடு முழுவதும் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து இது குறித்த ஆலோசனை முதல்வர் தலைமையில் நடைபெறுகிறது. விவரம் என்ன? பூங்குழலி, தமிழக முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்ற பின்பு ஒவ்வொரு நாளும் துறை ரீதியான ஆலோசனை கூட்டங்கள் என்பது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில இன்று போக்குவரத்து துறை ரீதியான ஆலோசனை கூட்டம் முதலமைச்சர் தலைமையில நடைபெற்றுள்ளது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழகத்துல செயல்பாட்டில் இருக்கக்கூடிய 8 அரசு போக்குவரத்து கழகங்களின் வாயிலாக 21,527 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவது குறித்தும், நாளொன்றுக்கு 2.5 கோடி பயணிகள் பயணம் செய்கின்றனர். அதே போன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய 98% கிராமங்களுக்கு இந்த பேருந்து சேவை இருக்குது என்பது குறித்தான விரிவாக இந்த திட்டம், அதாவது பேருந்து துறை சம்பந்தமாக, போக்குவரத்து துறை சம்பந்தமாக ஆலோசனை செய்யப்பட்டிருக்கிறது. அதுல இந்த துறையினுடைய அடுத்த கட்டமாக பார்த்தால் போக்குவரத்து துறையின் தொலைநோக்கு திட்டங்களான மகளிர் மாநிலம் முழுவதும் கட்டணமில்லாமல் பயணம் செய்வது தொடர்பான செயல் திட்டம் குறித்தும், சுற்றுச்சூழலுக்கு உகந்த மின்சார பேருந்துகளை பெருமளவில் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது குறித்தும், போக்குவரத்து தொழிலாளரின் நலன் மற்றும் அவர்களின் பிரச்சனைக்கு தீர்வு காண்பது குறித்தும் முதலமைச்சர் தலைமையில இந்த ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தமிழக முதலமைச்சர் போக்குவரத்து கழகங்களால் புதிதாக கொள்முதல் செய்யக்கூடிய பேருந்துகள் அனைத்துமே குளிர்சாதன மின்சார பேருந்துகளாக இருக்க வேண்டும் என்றும், பயணிகள் பணமில்லா பரிவர்த்தனை மூலம் பயணிக்க ஸ்மார்ட் கார்டு முறையை அமல்படுத்த வேண்டும் எனவும், பேருந்துக்கு தனி வழி ஏற்படுத்தும் விதமாக பஸ் ரேபிட் டிரான்சிட் சிஸ்டம் திட்டம் செயலாக்கம் குறித்தும் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் அறிவுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழக வெற்றிகழகத்தினுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் மகளிர்கள் அனைத்து மாநிலம் முழுவதும் பயணிக்கும் வகையில திட்டம் கொண்டு வரப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனே இது தொடர்பான அறிவிப்பு வரும் என எதிர்பார்க்கப்பட்டன கூட இந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் உள்ள வழிமுறைகளை முறையாக செயல்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு முறையான வழிகாட்டுக்கு நெறிமுறைகள், அதே போன்று திட்டமிடல் இருந்தால் மட்டுமே சுமூகமாக செயல்படுத்த முடியும் என்பதன் காரணமாக உடனடியாக செயல்பாட்டுக்கு கொண்டு வரப்படாமல் இருக்கக்கூடிய நிலையில் இந்த திட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பாக இன்று முதலமைச்சர் தலைமையில் போக்குவரத்து துறை அமைச்சர் சேலம் பார்த்திபன் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகளோடு முதலமைச்சர் ஆலோசனை செய்திருக்கிறார். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தானம். விநாயகா மிஷன்ஸ் கிருபானந்த வாரியர் இன்ஜினியரிங் காலேஜ் சேலம் கேம்பஸ் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.